அநியாயம் உலகத்துல அதிகமாக தலை தூக்கும் பொழுது அதை அழிப்பதற்கு தெய்வங்கள் எல்லாம் தெய்வ பலம் எல்லாம் ஒன்றாக கூடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல சாட்சியாக உதாரணமாக நமக்கு இருக்கு. அப்பேற்பட்ட ஊர் திருக்கோஷ்டியூர். அங்கு சௌமிய நாராயண பெருமாள் குடியிருக்கின்றார். தாயார் மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமியை வேண்டுவது அப்படிங்கிறது ரொம்ப 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 நிறைய செல்வ வளம் நமக்கு தரக்கூடியது. திருக்கோஷ்டியூர் தாயார் அவ்வளோ விசேஷமானவங்க. சரி, இந்த தலத்துல என்ன பெருமை மாசி மகத்துக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய கதைகள்ல படிச்சிருப்போம், சில திரைப்படங்கள்ல கூட பார்த்திருப்போம் இல்லையா? நீர்நிலையில, அதாவது குளத்திலேயோ ஆற்றிலேயோ தீபம் ஏத்தி அதுல விடுவாங்க. இந்த காட்சியை மட்டும் நம்ம சில இதுல பார்த்திருப்போம், சில பாடல்கள்ல கூட அது இடம்பெற்றிருக்கும். அந்த மாதிரி தீபம் ஏற்றி நீர்நிலைகள்ல விடுறது அப்படிங்கிற சம்பிரதாயம் மாசி மகத்துல தான் நடக்கும். இந்த மாசி மக நாள்ல தான் அது. மற்ற பெரிய கோவில்கள்ல நிறைய திருத்தலங்கள்ல நடந்தாலும் கூட திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலினுடைய அந்த திருக்குளம் இருக்கு இல்லையா, அந்த தலத்துல அந்த குளத்துல இந்த விளக்கு விடுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. குளத்தில் விளக்கிட்டால் குலம் பெருகும் அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு. குளத்துக்குள்ள விளக்கு இடுவது அப்படின்னா குலம் தழைக்கும், அப்படின்னா வீட்டுல எல்லா விதமான மகிழ்ச்சி, சுபிக்ஷம், வாரிசு கிடைக்கும், இப்படி எல்லாம் நிறைய பலன்கள் இருக்கு.